வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. நாம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்க பார்ட் 45க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பார்ட் 45க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரமேஷ் சேலரி இஸ் 20% more than Raman salary if Ramesh saves 33750 which is 75% of his salary, then what is Raman salary அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க, ரமேஷ் ஒரு ஆள் இருக்காங்க, ராமன் ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ ரமேஷ் சேலரி இஸ் 20% மோர் தேன் ராமன் சேலரி. அப்போ ராமனோட சேலரி 100% இருந்துச்சுன்னா ரமேஷோட சேலரி 120% இருக்கும். If Ramesh saves 33750 which is 75% of his salary, ரமேஷ் வந்து 33,750 ரூபா சேவ் பண்றாரு, அது வந்து அவரோட சேலரியில 75%. அப்படின்னா 75% அப்படிங்கிறது 33,750 அப்படின்னா அவரோட சேலரி 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 3 25 75, 1 25 25, மீது 87, 87ல் 3 25 75, 12னா 5 25 125 0. 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 12, 5 15 0. சரியா? அப்போ 100%ங்கிறது எவ்வளோ இருக்கும்? 45,000 இருக்கும். 100%ங்கிறது எவ்வளோ இருக்கும்? 45,000. ஸோ இந்த 100% தான் இவர் ராமன் கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோன்னு அர்த்தம்? 120%ன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அப்போ 120% வந்து 45,000 அப்படின்னா ராமனோட சேலரி 100% எவ்வளோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிப்பீங்க. ஸோ இந்த 0 இந்த 0 கட் ஆயிரும். கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாங்க 12, சாரி 4 12, 1 3, 5 15, 0 0 0 இருக்கும். ஸோ 4ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா முன்னாங்க 12, 30, 7 28, 5 20 0. அப்போ 3750 இன்ட்டு இந்த 10 இருக்கும். ஸோ ஆன்சர் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 37,500ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Rupees 7,700 is divided among A, B and C such that 4 times of A share is equal to 2 times of B share which is equal to 6 times of C share. What is the share of B? அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 4 times of A share is equal to 2 times of B share is equal to 6 times of C share. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்தாலே 4A 2B கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். கரெக்டா? ஸோ 4 2 6ஓட எல்சிஎம் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 12 இருக்கும். ஸோ 3A முன்னாங்க 12, ஸோ 2 × 6 12, ஸோ 6B, 6 × 2 12, ஸோ 2C அப்படின்னு நம்ம எடுத்துருவோம். ஸோ நமக்கு ரேஷியோ வந்து 3:6:2 இருக்கும். ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 7,700 தான் டிவைட் பண்ணுறாங்க. அப்போ 3 6 9 11, 11 மடங்கு தான் 7,700 அப்படின்னா ஸோ ஒரு மடங்கு எவ்வளோனா 700. சரியா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஷேர் ஆஃப் பின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷேர் ஆஃப் பி சியோட ரேஷியோ அளவு 6. அப்போ 6 × 200 எவ்வளோ இருக்கும்? 4,200 இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The difference between compound interest compounding annually and simple interest on a sum of 1 lakh for 2 years is 2401. Find the rate of interest per annum. Simple interest compound interest வந்து 2 இயருக்கு வந்து நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா P × R/100 the whole square. சரியா? ஸோ பியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 1 2 3 4 5, 1 லட்சம் நமக்கு வரும். சரியா? இன்ட்டு ஆரோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ R/100 × R/100 ஸ்கொயர் வேல்யூனால ஸோ இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 2401 இருக்கும். அப்போ 2 0 இந்த 2 0 கட் ஆகும், இந்த 2 0 இந்த 2 0 கட் ஆயிரும். சரியா? அப்போது 2401 =
100 ஆர் ஸ்கொயர்ன்ட்டு இருக்கும். அப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 24.01 தான் ஆர் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4.9 கிடைக்கும். இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4.9. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Average of 4 numbers is 52. Average of first 2 numbers is thrice the average of other 2 numbers. What is the sum of first 2 numbers? அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Average of 4 numbers. சரியா? ஸோ 4 நம்பரோட ஆவரேஜ் வந்து எவ்வளோனா 52. அப்போ 4 நம்பர் தான் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி, அதோட டோட்டல் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 4 5 20னா 208 இருக்கும். சரியா? Average of first 2 number is thrice the average of the other 2 number. Average of first 2 number na a plus b divided by 2 is equal to thrice the other 2 number. அப்ப c plus d divided by 2. கரெக்டா? ஸோ அப்போ இந்த 2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ a plus b வந்து நமக்கு என்ன இருக்கும்? 3 into c plus d கிடைக்கும். சரியா? கொஸ்டினை கேட்காங்க what is the sum of first 2 number. இந்த ரெண்டு நம்பரோட சம் கேட்காங்க. நமக்கு ஆல்ரெடி a plus b plus c plus d ஓட வேல்யூ 208 தெரியும். அப்போ இதில் c plus d க்கு அப்ளை பண்ணுங்க. அப்போ c plus d நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ c plus d is equal to a plus b divided by 3 நமக்கு கிடைச்சிருமா? அப்போ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்க அப்படியே. ஸோ a plus b plus c plus d க்கு பதிலாக இந்த c plus d க்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஸோ a plus b by 3 is equal to 208. சரியா? அப்படின்னா சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 3a plus 3b plus a plus b is equal to 3 into 208. 624 கிடைக்கும். ஸோ ரெண்டுத்து இது பண்ணிங்க அப்படின்னா 4a plus 4b is equal to 624. ஸோ 4 into a plus b is equal to எவ்வளோ இருக்கும்? நமக்கு 624 இருக்கும். சரியா? ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாள் 4, திரும்ப 22, 5 நாள் 20, 2 6 நாள் 24. சரியா? ஸோ நமக்கு வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 156 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If x is to y is to z is equal to 3 is to 6 is to 7 and 5y minus x plus 2z is equal to 123, then what is the value of y? சரியா? ஸோ அப்படின்னா இப்போ x ஓட வேல்யூ வந்து 3x அப்படி தானே, y ஓட வேல்யூ வந்து 6x, z ஓட வேல்யூ 7x. அது இதில் அப்ளை பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷனில் அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்போ 5y அப்படின்னா ஸோ y ஓட வேல்யூ 6x, ஸோ 6x மைனஸ் x ஓட வேல்யூ எவ்வளவு? 3x ப்ளஸ் 2 இன்ட்டு z ஓட வேல்யூ எவ்வளவு? 7x ஈக்குவல் டு 123. சரியா? ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 30x minus 3x plus 14x is equal to 123. அப்போ 30 14 44 minus 3x is equal to 123. ஸோ 41x is equal to 123னா ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிரும்? 3ன்னு கிடைச்சிரும். அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்காங்க. சரியா? ஸோ ஒய்யோட மதிப்பு எவ்வளவு? 6 மடங்கு. சரியா? இப்போ 1 மடங்கு 3 அப்படின்னா 6 மடங்கு நமக்கு எவ்வளோ இருக்கும்? 18ன்னு இருக்கும். சரியா? ஸோ ஒய் வந்து 6 மடங்குன்னு இருக்கு. ஸோ 6 இன்ட்டு 3 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 18ன்னு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. There are total 36 hats of blue and red colors. 36 தொப்பி இருக்குது. 36 blue and red கலரில் 36 hats இருக்குது. The average cost of blue color hats is 54 and the average cost of red color hats is 36. If the average cost of all the hats is 46, then what is the number of red color hats? அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளூ ப்ளஸ் ஆர் 36 அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ளூ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆரை வந்து 36 மைனஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ன்னு எடுப்போம். கரெக்டா? ஏன்னா மொத்தம் ப்ளூவும் 6 சேர்ந்து 36 அப்படின்னா இது வந்து 10னா இது 26. ஸோ அதனால் ப்ளூ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட்டை வந்து 36 மைனஸ் எக்ஸ் நம்ம எடுத்துப்போம். சரியா? ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ப்ளூ கலர் வந்து 54. அப்போ ஆவரேஜ்னு என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் பை
ஸோ ஆவரேஜ் சரியா சாரி. ஸோ ஆவரேஜ்னா ப்ளூ கலரோட ஆவரேஜ்னா ப்ளூ டிவைட் பை நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும் 54. அப்போ ப்ளூ கலரோட டோட்டல் நமக்கு எவ்வளோ இருக்கும் 54 எக்ஸ்ன்னு இருக்கும். அதே மாதிரி ரெட் கலர்னா ரெட்டு டிவைட் பை நம்பர் வந்து 36 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ இருக்கும் 36ன்னு இருக்கும். அப்போ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 36 இன்ட்டு 36 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும் சரியா. அடுத்த லாஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஆல் த ஹேட்ஸ் இஸ் 46. அந்த 36 ஹேட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது 36 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்தோட சம்மை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்படின்னா 54 எக்ஸ் இஸ் ப்ளஸ்ஸு 36 இன்ட்டு 36 மைனஸ் எக்ஸ். இது வந்து ப்ளூவோட சம்மு, இது வந்து ரெட்டோட சம்மு. ஸோ டோட்டல் சம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டல் சம் எவ்வளவு ஆவரேஜ் வந்து 46 கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் சம் எவ்வளோ இருக்கும் 36 இன்ட்டு 46 சரியா. ஸோ சால்வ் பண்ணால் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ 36 இன்ட்டு 36 ஸோ 6 6 36 3 9 3 18னா 3 18 ஸோ 6 8 8 16 19க்கு 9 மீதம் 1 10 12 1296. ஸோ 54 எக்ஸு ப்ளஸ்ஸு 1296 மைனஸ் 36 எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 36 இன்ட்டு 46. ஸோ 6 6 36 3 12 3 18 4 24 சரியா. ஸோ 6 8 4 12 3 15க்கு 5 மீதம் 1 3 4 5 6 1 சரியா. ஸோ 1656 நமக்கு கிடைக்கும். ஸோ 1656ல இருந்து 1296 கழிச்சா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 36 கிடைக்கும். 54 எக்ஸ்ல இருந்து 36 எக்ஸை கழிச்சு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 18 எக்ஸ் கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிரும் 2ன்னு கிடைச்சிரும் சரியா. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 2. கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அவங்க சாரி 2னா இது வந்து 360ல 1656லேருந்து 1796 கழிச்சு நமக்கு 360 கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 20. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு 20. அப்போ ப்ளூ கலர் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ 20. ரெட் கலர் எவ்வளவு 36 மைனஸ் 20. ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 16 கிடைக்கும் சரியா. ஸோ அப்போ இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் சிவப்பு நிற தொப்பிகளின் எண்ணிக்கை நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 16ன்னு கிடைச்சிடும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Find the fraction which bears the same ratio to 1/64 that 4/7 does to 5/16. 4/7 5/16க்கு செய்கிற மாதிரி 1/64ஓட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து என்னென்னா ப்ரொப்போர்ஷன் விகித சமம்னு அர்த்தம். எப்படி இருக்குது இது விகித சமம் ப்ரொப்போர்ஷன் விகித சமம். ஸோ இந்த விகித சமத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் a by b is equal to c by dன்னு எடுப்பீங்க அப்படிதானே. a by b is equal to c by dன்னு எடுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஃப்ராக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 5/16 divided by 4/7 அதாவது 4/7 does to 5/16 அப்படின்னா 5/16 நம்ம மேலே எடுக்கணும் 4/7 கீழே எடுக்கணும் சரியா. ஸோ 1/64 சரி 1/64 வந்து என்ன பண்ணுன்னு தெரில. ஸோ 1/64 divided by x சரியா. ஸோ 1/64 வந்து என்ன பண்ணுது அப்படின்னு தெரியலங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களா. ஸோ அப்படி கிடைக்கும்போது 5/16 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/64 இன்ட்டு 4/7 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு போடும்போது 1/64 இன்ட்டு 4/7 இன்ட்டு 5/16க்கு பதிலாக 16/5 போடுவீங்க சரியா. ஸோ 4 16 ஒரு நாள் 4 6 4 24 ஒரு நாள் 4 4 16. ஸோ இந்த 4 கேன்சல் ஆயிரும். ஸோ 1 டிவைட் பை 35 கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் எவ்வளவு 1/35. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A mixture contains acid and water in the ratio 4:7. If 10 liters of water is added to it, then the ratio of acid and water becomes 8:19. What is the quantity of acid in the mixture அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆசிட் அண்ட் வாட்டர் சரியா ஆசிட் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ 4:7 அப்படின்னா 4x 7x எடுத்துக்கலாம். ஸோ 10 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ 10 லிட்டர் ஆஃப் வாட்டர்ஸ் ஆட் பண்ணோன்னா அந்த ரேஷியோ எப்படி மாறுதான் 8/19ன்னு மாறுதான் சரி. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்ம எக்ஸோட வேல்யூ கிடைக்கும்.
ஸோ 19 இன்ட்டு 4 ஸோ 76x கிடைக்கும் நமக்கு சீக்வல் டு 7 8 56x ப்ளஸ் 80 கிடைக்கும் சரியா. ஸோ அப்போ 76லேருந்து நீங்கள் 56 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 20x. ஸோ 20x சீக்வல் டு 80. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா x சீக்வல் டு 4 கிடச்சிடும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆசிடோட இனிஷியல் அளவு தான் எவ்வளோன்னு கேட்காங்க. வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஆசிட் இன் த மிக்சர். ஸோ ஆசிடோட அளவு வந்து 4x. ஸோ எக்ஸோட வேல்யூ 4. ஸோ 4 இன்ட்டு 4 எவ்வளோ கிடைக்கும் 16 லிட்டர்ஸ் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ 133 divided by 7 plus 91 divided by 13 minus 216 divided by 36. So 133 divided by 7 plus 91 divided by 13 minus 216 divided by 36 plus 209 divided by 11 minus 96 by 16 plus 45 by 5 இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 7 7 9 63 1 13 13 7 13 91. நீங்கள் 36 கேன்சல் பண்ணிங்கன்னா 6 6 36 3 18 மீது 3 6 6 36 இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 நமக்கு கிடச்சிரும். ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 19 ப்ளஸ் 7 26 மைனஸ் 6. ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 20 கிடைக்கும். அதே மாதிரி இதோட வேல்யூ நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 11னா 9 கிடைக்கும். ஸோ 16 அப்படின்னா நம்ம வந்து அதே மாதிரி 6ல் தான் போவோம். 6 6 36 5னா 9 5 45. இது வந்து 19 1 11 11 9 11 19 சரியா. அப்போ 19 மைனஸ் 6 ப்ளஸ் 5னா 19 9 28 28லேருந்து எதை கழிப்பீங்க 26 கழிப்பீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 22. ஸோ 20 ப்ளஸ் 22 நமக்கு வேல்யூ எவ்வளோ இருக்கும் 42ன்னு கிடச்சிரும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Find the area of the triangle whose perimeter is 110 meter and whose sides are in the ratio 2:5 சரியா. ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 இன்ட்டு L ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு தான் எவ்வளவு 110 மீட்டர். தப்பாக போடுதேன் ட்ரையாங்கிளுக்கு போகணும். Find the area of the triangle whose perimeter 110 centimeter அப்படின்னா whose sides are in the ratio 2:4:5. அப்போ இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் கூட்டினா வரதான் வந்து எடுத்து பெரிமீட்டர் கரெக்டா. ஸோ அப்போ 2 4 6 11 மடங்கு தான் 110 சென்டிமீட்டர். அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு 10 சென்டிமீட்டர். அப்போ அந்த சைட்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்போ ஏங்கிறது 20ன்னு இருக்கும், பிங்கிறது 40ன்னு இருக்கும், சிங்கிறது 50ன்னு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா தான் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 110ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு அசம பக்க முக்கோணனால ஏரியாக்குள்ள ஃபார்முலா வந்து என்னது ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸோ எஸ்ஸோட ஃபார்முலா தெரியும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 110/2. ஸோ 55. ஸோ இந்த கேஸில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 55 இன்ட்டு 55 மைனஸ் 20 into 55 minus 40 into 55 minus 50. அப்போ A is equal to root of so 55 into 55ல இருந்து 20 கழிச்சிங்கன்னா 35 into 55ல 40 கழிச்சிங்கன்னா 15 55ல இருந்து 50 கழிச்சா 5. so root of so 11 into 5 into 7 into 5 into 3 into 5 into 5. ஸோ இந்த 2 5க்கு பதிலாக ஒரு 5 எடுப்போம். அதே மாதிரி இந்த 2 5க்கு பதிலாக ஒரு 5 எடுப்போம். ஸோ ரிமைனிங் எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ ரூட்டுக்குள்ளே போட்டால் போதும். ஸோ 17 77 77 இன்ட்டு 3. இப்போ 77 இன்ட்டு 3 7 3 21 கொண்டு இது 2 7 3 21 2 23 சரியா. அப்போது 25 ரூட் 31. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சராக இருக்கும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A certain sum of money become thrice of itself in 7 years 3 months at simple interest, then what will be the annual rate of interest சரியா. ஸோ thriceனா 100 வந்து 300 மாறுது. ஸோ ரெண்டோட வித்தியாசம் எவ்வளவு 200. ஸோ 200 டிவைட் பை 7 இயர்ஸ் 3 மந்த்னா 7 இயர்ஸ் 3 மந்தை இயராக மாற்றிங்கன்னா 3/12 போடுவீங்க. ஸோ 1 3 3 4 3 12. ஸோ 7 1/4 இருக்கும்.
இப்போ 7 நாள் 21 29/4 போடுவீங்க. கரெக்டா? ஸோ 29/4. அப்போ 200 × 4/29. அப்போ 800/29 நமக்கு கிடைக்கும். அப்போ 29 நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2 × 29 58, 60 70 220 கிடைக்கும். அப்போது 29னா 7 3 21, ஸோ 63 3 மீது 6, 7 14 6 20. சரியா? அப்போ 27 தான் வரும், மீதி 17 ஸோ 27 இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 27.58 என்ன பண்ணலாம்? ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The difference between simple interest on a certain sum at the annual rate of 12% for 3/2 years and 7/2 years is rupees 1920. What is the sum? The difference between simple interest கொடுத்துருக்காங்க. அப்போ simple interest 1 minus simple interest 2 இதோட வித்தியாசம் தான் 1920. சரியா? ஸோ simple interest 1ஓட பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ இயர்ஸ் வந்து 3/2 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% டிவைட் பை 100 மைனஸ் இதுக்கும் பி என்னன்னு தெரியாது, 7/2 இயர்ஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% தான், டிவைட் பை 100 ஈக்குவல் டு 1920. ஸோ எல்சிஎம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 6 12, ஸோ 3018 பி. ஸோ 18 பி மைனஸ் 7042 பி ஈக்குவல் டு 192000 போட்டால் போதும். ஸோ 42லேருந்து 18 கழிச்சுக்கோங்க, 18 கழிச்சா 4, 3 1 கழிச்சா 2. ஸோ 24 பி தான் 1900. ஸோ கேன்சல் பண்ணால் 8 கிடைக்குன்னு நினைக்கிறேன். 24 × 8 என்னங்க 32 மீதம் 3, 2 16 3 19. ஸோ இது கேன்சல் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 8. ஸோ 8000. ஸோ பியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 8000 இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Weight of A1 is 6 times of A2 and A2's weight is 50% more than that of A3. If the average weight of all three is 299 kgs, then what is the weight of A1? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் லாஸ்ட்லேருந்து போக சொன்னேன். ஸோ A2 weight is 50% more than that of A3. ஸோ அப்போ A1 A2 A3ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ A3 வந்து 100 இருந்துச்சுன்னா A2 வந்து எவ்வளோ இருக்கும்? 115 இருக்கும். சரியா? அதான் இதில் கொடுத்துருக்காங்க. A2 weight is 50% more than that of A3. A1 is 6 times that of A2. A1 வந்து இதே மாதிரி 6 மடங்கு இருக்குமா, 15 மாதிரி 6 மடங்கு இருக்குமா. சரியா? 6 மடங்குனா எவ்வளவு? 600 5030 900 இருக்கும். சரியா? இப்போ ரேஷியோ எடுத்துக்கோங்க. 0 0 0 வந்து கட்டாயிரும். ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 5 40, எண்ணு 5 40, 3 5 15, 2 5 10. சரியா? ஸோ இந்த ரேஷியோவில் தான் நமக்கு இருக்கும். ஸோ டோட்டல் வெயிட் ஆஃப் ஆல் த்ரீ வந்து 299 kgs அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த வெயிட் ஆஃப் A1? இஃப் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஆல் த்ரீ, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஆல் த்ரீ 299 அப்படின்னா 299 × 3, 93 27 7 மீது 2, 93 27 29 9 மீது 2, 2 6 2 8. ஸோ அப்போ 18 2 20 23 மடங்கு தான் எவ்வளவு? 897. சரியா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம 17 மடங்கு தான் நம்ம எவ்வளோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டா? ஸோ கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 23னா 3 23 கிடைக்கும். அப்படிதானே? 3 23 69 வரை கிடைக்கும். மீதி 207, 207ல் 23 × 9, 93 27 7 மீது 2, 18 2 20. சரியா? அப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 39 கிடைச்சிடும். கொஸ்டினை கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A1? A1ஓட வேல்யூ. அப்போ 39 × 18. அப்போ 98 72, 3 1 3, 3 24, 1 9 9. ஸோ 2 9 10 16 4 20க்கு 0, மீத 2
5 2 7. ஸோ அதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும் 702. ஸோ இந்த கொஸ்டின் ஆப்ஷன் வச்சே போட்டிருப்பேன். எப்படின்னா இது மொத்த வேல்யூவே 897 தான் இருக்குது. அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. ஏன்னா மொத்த வேல்யூவே 897 தான். கொஸ்டின் கேட்டிருக்குது A3 ரேஷியோ. அப்போ 897 கம்மியாக தான் இருக்கும். இந்த 3 வேல்யூமே வந்து பெருசாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஈஸியாகவே போட்டிருக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A principal is lent at a certain rate of compound interest compounding annually. The amount at the end of 1 year is 1150 and at the end of 2 years is 1325. What is the principal? பிரின்சிபல் என்ன கேட்காங்க, ஒரு வருஷம் கழிச்சு 1150, 2 வருஷம் கழிச்சு 1322.5 இருக்குது. பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆப்ஷனை பாருங்க. ஸோ இது வந்து 1000. ஸோ இது ஓகே. இந்த ரெண்டு அமௌண்டோட கம்மியாக இருக்குது. இந்த 1750 பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அமௌண்டோட அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பிரின்சிபல் வந்து ரெண்டோட அதிகமாக இருக்காது. 1450 அதிகமாக தான் இருக்குது. இதுவும் வராது. ஸோ இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் வச்சு என்ன போட்டுடலாம், 1000 என்ன பண்ணலாம், ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா? ஸோ ஜிடி எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஆப்ஷன்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா லாஸ்ட் கொஸ்டின் அப்படி தான், நம்ம ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணிருக்கலாம், போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The radius of a sphere is 4.2 cm. What is the total surface area of the sphere? So total surface area, so இதோட ஃபார்முலா வந்து என்னன்னா 4 pi r square. So 4 into 22/7 into r square னா எவ்வளோ போடுவீங்க, ரேடியஸ்னா 4.2 into 4.2. ஸோ 1 7 6 7 42. சரியா? அப்போ 42 into 6 6 12 2 மீதம் 1, அதனால் 24 1 வந்து 25. அப்போ நீங்கள் எவ்வளோ போடுவீங்க, 2 டெசிமல்னா 2.52. அப்போ 44 into 2.52. அப்போ 4 2 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 252 into 44. ஸோ 4 into 22 வந்து 88. சரியா? அப்போ 8 into 2 16, 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ 252 into 88. ஸோ 2 16 6 மீதம் 1, 8 41 41 1 மீதம் 4, 2 16 4 20. ஸோ திரும்பவும் அதே தான் வரும், 2016 தான் வரும். ஸோ 6 7 1 2 2. ஸோ நமக்கு ஆன்சர் எவ்வளோ இருக்கும், 221.76 இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two numbers are in the ratio 49:64. If both numbers are increased by 10, then the ratio becomes 54:69. What is the difference between the two numbers? சரியா? So two numbers are in the ratio na 49x divided by 64x ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து 10 கூடு தான். ஸோ இதுக்கும் 10 கூடு தான். கூடும்போது ரேஷியோ எப்படி மாறுது, 54 டிவைட் பை 69 மாறுதான். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1 3 3 எண் 3 24, 2 3 6, 3 3 9. ஸோ 18/23 போட்டுக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 23 into 49x ப்ளஸ் 10 is equal to 18 into 64x ப்ளஸ் 10. ஸோ 49 23 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பிட் பண்ண 27, 4 2 8, 4 3 12, 9 2 18. ஸோ 7 8 2 10, 12க்கு 2 மீதம் 1, 8 2 10 11, 1127 x கிடைக்கும். ப்ளஸ் 230 இஸ் ஈக்குவல் டு 64 into 18. என்னங்க 32, 6 1 6, 6 8 48, 1 4 4. ஸோ 2 8 4 12, 15க்கு 5 மீதம் 1, 6 4 10 1 11. சரியா? ஸோ அதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும், 1152 எக்ஸ்ன்னு இருக்கும் ப்ளஸ் 180. ஸோ இது நம்ம வந்து 1127 இருந்து 1152 என்ன பண்ணுவோம், கழிப்போம். 1127 கழிப்போம். ஸோ 12லேருந்து 7 கழிச்சிங்கன்னா 5, 4லேருந்து 2 கழிச்சா 2. ஸோ 25x இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதுவும் இது நம்ம கழிச்சோம்னா 50ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, 2. ஸோ அப்போ இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும், 49 into 2 98 ப்ளஸ் 10னா 108 கிடைக்கும். மைனஸ்
64 × 2 128 ப்ளஸ் 10 138 கிடைக்கும். ஸோ 138லேருந்து 108 கழிச்சா நமக்கு வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 30ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The perimeter of the top of a rectangular table is 70 meter and the area is 300 meter square. What is the length of its diagonal? So perimeter of the top of a rectangular table na rectangle தான் இருக்கும். So rectangle ஓட perimeter தான். So rectangle ஓட perimeter 2 × L plus B எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 70. So L plus B நமக்கு எவ்வளோ இருக்கும்? 35. அதே மாதிரி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் வந்து 300. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டயகனல் கேட்டிருக்காங்க. ஸோ டயகனலுக்கு ஃபார்முலா தெரியும், √L² + B². ஸோ இந்த மாதிரி டயகனல் கொஸ்டின்ஸ் வந்தாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? A + B the whole square தான். அதாவது என்ன ஃபார்முலா? A + B the whole square is equal to A² + B² + 2AB. இங்கே நம்ம L + B யூஸ் பண்ண போகிறோம். ஸோ L + B the whole square is equal to L² + B² + 2LB. L + B ஓட வேல்யூ எவ்வளவு? 35. சரியா? அப்போ 35 the whole square is equal to L² + B² வந்து நமக்கு தெரியாது, L² + B² தெரியாது. ஸோ 2 × LB தெரியும், 300. ஸோ 2 × 300. அப்போ 35 ஸ்கொயர் வேல்யூ, 35 ஸ்கொயர் வந்து ஸோ 1225 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ ஈஸியாக போட்டலாம். நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் முடியே படித்தோம். ஸோ 35 ஸ்கொயர்னா 5 ஸ்கொயருக்கு வந்து 25, 3க்கு அடுத்த நம்பர் வந்து 4. ஸோ 3 நாங்க 12. இப்படி ஈஸியாக நீங்கள் போட்டிருக்கலாம். ஸோ 1225 is equal to L² + B² + 600 இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ்க்கு ரொம்ப மைனஸாக மாறிடும். 1225லேருந்து 600 கழிச்சிங்கன்னா 625 is equal to L² + B² நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் இது வந்து ரூட்டுக்குள்ளே போகும். ஸோ இதுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுங்க, இதுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. அப்போ இதோட வேல்யூ 25, இதோட வேல்யூ என்ன இருக்கும்? √L² + B². ஸோ √L² B² தான் டயகனல். ஸோ டயகனலோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 25 மீட்டர்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The radius of a hemisphere is 2.1 cm. What will be its volume? சரியா? ஸோ ஹெமிஸ்பியரோட வால்யூம்கான ஃபார்முலா வந்து என்னென்னா 2/3 πr³. ஸோ 2/3 × 22/7 × r³ 2.1 × 2.1 × 2.1. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 7 3 21. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 7 21. அப்போ 7 3 21, 1 1 1 2 2 4. சரியா? ஸோ 4ல் முடியுது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 19.4 யூனிட் டிஜிட் வச்சு நான் என்ன பண்ணலாம்? போட்டுட்டேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A thief steals a car at 2 p.m. and drives it at 70 km/h. The left is discovered. Left இல்ல theft. சரியா? The theft is discovered at 3 p.m. and the owner sets off in another car at 105 km/h. At what time owner will overtake the thief? அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மணிக்கு ஒரு திருடன் வந்து காரை வந்து திருடுறான். ஸோ திருடிட்டு அவன் வந்து 3 மணி ஆகும்போது அந்த ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு? ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. 3 மணிக்கு தான் அந்த ஓனர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. அப்போ 2 மணிக்கு அந்த திருடன் திருடிட்டு அவன் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கான்? 70 km/h வந்து போயிருப்பான், 70 கிலோமீட்டர் போயிருப்பான். ஸோ நம்ம ஓனர் வந்து 3 மணிக்கு தான் என்ன பண்ணுறாரு? அதை கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகிறாரு? 105 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளாடி அவர் வந்து 105 கிலோமீட்டர் போயிருப்பார். நம்ம திருட 2லேருந்து 3 மணிக்கு 70 கிலோமீட்டர் போயிட்டானா? ஸோ அந்த 4 மணிக்குள்ளாடி அவன் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருப்பான்? இன்னொரு 70 கிலோமீட்டர் போயிருப்பான். ஸோ 140 கிலோமீட்டர் திருட போயிருப்பான். அதே நேரத்தில் நம்ம ஓனர் எவ்வளோ போயிருப்பார்? 105 கிலோமீட்டர் தான் போயிருப்பார். ஸோ 4 மணிக்கு 4 மணிலேருந்து 5 மணி ஆகும்போது நம்ம திருட இன்னொரு 70 கிலோமீட்டர் போயிருப்பான்ல. ஸோ 210 கிலோமீட்டர் போயிருப்பான். ஸோ அதே 4 மணிலேருந்து 5 மணி ஆகும்போது நம்மளோட ஸ்பீடு 105. ஸோ அவரும் 210 கிலோமீட்டர் போயிருப்பார். அப்போ 5 மணி ஆகும்போது இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரே டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. ஸோ ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ ஆன்சர் வந்து என்னது? 5 PM. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The perimeter of the top of a rectangle. ஸோ இது அதே கொஸ்டின் தான், இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சோம்னா அதே கொஸ்டின் தான். ஸோ 25 மீட்டர் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு இன்னொரு ஷிஃப்ட்டில். சரியா?
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 500 மேக்ஸ் ரிவிஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அந்த 500 கொஸ்டின்ஸையும் நீங்கள் வந்து மொத்தம் 5 பார்ட் இருக்குது. ஸோ பார்ட் 1 2 3 4 5 இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும், இது வந்து ஓரளவு நார்மலாக இருக்கும், இது ரெண்டும் மீடியமாக இருக்கும், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ டோட்டலாக 500 கொஸ்டின்ஸு. இது எல்லாமே நம்ம இந்த 1060 கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ரிப்பீட்டட் மாடல் இல்லாமல் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணக்காக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ டெய்லி 100 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா போட்டு பாருங்கள். டெய்லி 100 கொஸ்டின்ஸ் வச்சு போட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸோட ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து ஒரு 17+ இல்லை 18+ போடுறதுக்கு இந்த சீரியஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ.